வணக்கம். இன்றைக்கி அருமையான கிழங்கு அடை ஒன்று எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1½ கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி. அது கூட ஒரு 1/2 கிளாஸ் வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ் வந்துட்டு பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க, நல்லா தண்ணி ஊற்றி. இப்போ இது 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். இது வந்துட்டு தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. இதோட நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிற இந்த அரிசி, பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 4-5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 3-4 பூண்டு பல், இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதோட பொடியான இருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி மாவு விட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பெரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரையும் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இனி இதோட ஒரு தேங்காய் சட்னியை வச்சு சுட சுட சாப்பிட வேண்டியது தான்.